அதுபோல் இந்துக்களிலேயே சாதிகளாக உள்ளடக்கி தீண்டாமை கொடுமை என்பது பிஜேபி அரசால் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகிறது. ஆனால் தேர்தல் சமயம் மட்டும் வந்தால் சோசியல் இன்ஜினியரிங் என்று சொல்லி சாதியற்றவர்களெல்லாம் ஒருங்கிணைத்து அது பிஜேபி கூட்டணி உருவாக்குவதற்கு எவ்வளவு மறைந்து போய் பேசுகிறார்கள். ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் அவர்கள் இந்துக்களாக அல்ல, அவர்கள் இந்துக்களில் இந்த தலித்துகளும் பழங்குடி மக்களும் ஆதிவாசி பெண்களும் அப்பாவி பெண்களும் வன்முறையால் தாக்கப்படுகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள். எனவே இதுக்கு தனி சட்டம் வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சட்டமன்றத்திலும் பேசியிருக்கிறது. அதை ஒட்டி தமிழ்நாடு முதலமைச்சரும் சமீபத்தில் தான் ஒரு ஆணையத்தை நியமித்திருக்கிறார். ஆணவ கொலைக்கு எதிராக ஒரு தனி சட்டம் உருவாக்குவதற்கான பரிந்துரையை பெறுவதற்கு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு ஆணையத்தை அமைத்து 3 மாதத்தில் அறிக்கை தர தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். வரவேற்கத்தக்கது. ஆனாலும் அதை விரைந்து அந்த பரிந்துரையை 3 மாதத்தில் பெற்று ஒரு ஆணவ படுகொலைக்கு எதிரான ஒரு சிறப்பு தனிச்சட்டத்தை தமிழ்நாடு அரசு கொண்டு வர வேண்டும் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டு ஒன்றிய அரசு மோடி அரசு தூக்கி எறியப்படும் வரை இந்த ஒடுக்கப்படும் மக்களுக்கு ஒரு வாழ்க்கை மீது உத்தரவாதம் இல்லை. எனவே அந்த முறையில் தான் இந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நாடு தழுவிய முறையில் இந்த ஆர்ப்பாட்டம் அரசாணியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்க இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிற அத்தனை தோழர்களுக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறோம்.